கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 84வது தசகம் குருக்ஷேத்திர சமாகமம்ன்ற தசகத்தில் இருக்கும். இதில் 6வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது விரகதாபத்தால் கஷ்டப்பட்ட ராதையை ஆலிங்கனம் பண்ணிட்டு சுவாமி அவளை சமாதானப்படுத்துறத சொல்லிட்டு அந்த 6வது ஸ்லோகம். 7வது பார்க்கலாம். அபஹத விரக வியதாஸ்ததா ததாஹ ரஹசி விதாய ததா தத்தத்வபோதம் பரமசுகசிதாத்மகோஹம் ஆத்மேதி உதயது வஸ்புடமேவ சேதசீதி. அப்போ தன்னால் தன்னுடைய பிரிவை தாங்க முடியாத தவிச்சவாளோடலாம் தடிமேல சந்தித்து பிரிவாற்றாமையால் உண்டாயிருந்த வருத்தத்தை மறைய செஞ்சு நான் பரமசுக சிதானந்த ஆத்மான்ற ஞானம் உங்களுடைய உள்ளத்தில் தெளிவாக உதிக்கட்டும். அதாவது உங்களோட நான் இல்லைன்னா கூட உங்கள் சித்தத்தில் என்றைக்கும் உறைஞ்சுருக்கேன்ற அந்த ஞானத்தை அவளுக்கு கொடுத்து அந்த தத்துவபோதத்தை கொடுத்து சுவாமி அருளினார் அப்படின்னுட்டு இந்த பரமசுக சித்தாத்ம கோகம் நான் உங்கள் சித்தத்தில் வாசம் பண்ணின்னு இருக்கேன்னு சுவாமி அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு அந்த 7வது ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து 8வது ஸ்லோகம். சுகரச பரிமிஸ்ருதோ வ்யோகஹ கிமபி பராபவத் உத்தவோபதேசைஹி சமபவதம் உத பரம் து தாசாம் பரமசுகைக்கியமயி பவத் விஷிந்தா. இப்போ முந்திய உத்தவர்னுடைய உபதேசங்களால் உம்முடைய பிரிவு சொல்லனா வகையில் ஆனந்தரசம் கலந்ததா ஆச்சு. இந்த அருளாட்சிக்கு பிறகு அவளுக்கு பிரிவுலையும் உம்முடைய நினைவு ஆனந்தமயமாயிடுது. பரம சுகைக்கியமயி பவத் விஷிந்தா. அந்த பிரிவில் கூட ஒரு சுகத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அந்த ராதையும் மற்றவாளும். அப்படி அவளுக்கு ஒரு பாவத்தை நீங்கள் உண்டு பண்ணிலேன்னு இல்லையா? இதே விஷயத்தை தான் காளிதாசர் மேகதூதத்தில் சொல்கிறார். ஸ்னேகா நுஹு கிமபி விரஹே துவம் சினஸ்தே ஸ்வபோகாத் இஷ்டே வஸ்துன்யு பசித ரசா பிரேம. அடுத்து பார்த்தா 9வது ஸ்லோகம். முனிவரணிவஹைஸ்தவாத பித்ரா துரித சமாய சுபாணி பிருஷ்யமாணைஹி த்வயி சதி கிமிதம் சுபாந்தரைர் இதி உருஹசிதைர் அபியாஜிதஸ்ததாசௌ. அப்போ உம்முடைய பிதாவான வாசுதேவர் பாவத்தை போக்க சுபகர்மாக்களை உபதேசித்தபடி முனிபுங்கவர்களை அணுகி கேட்குறார். முனிவர நீ வகை சவாலை கேட்கும் பொழுது உம்மை புத்திரனாக பெற்றிருக்கும் பொழுது வேறு சுபகாரியங்கள் எதுக்குன்னு அவள் சிரிச்சாலாம். இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆனாலும் ஒரு யாகம் சேவிக்க வைக்கிறாங்க அவருடைய ஆசைக்காக. சுமஹதி யஜனே விதாயமானே பிரமுதிதமித்ர ஜனே சஹைவ கோபாஹ யது ஜனமஹிதாஸ்திருமாச மாத்திரம் பவதனு சங்கரசம் புரேவ பேஜூஹு. அப்போ மகத்தான யாகமாக இருக்குது. எல்லாரும் நடக்கிறா. உற்றார்வர்களோட யாதவர்கள் கோப்பர்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. ஜனே சஹைவ எல்லாரோடையும் கூட்டிகிட்டு பண்ணுறார். 3 மாத காலம் எல்லாரும் திருமாச மாத்திரம். எவ்வளோ மாத்திரம் அது நடக்கிறது? 3 மாதங்கள் நடக்கிறது. அப்போ எல்லாரும் முந்தைய நாட்கள் போட உம்முடைய கூடி இன்பத்தையும் அனுபவிக்கிறாங்க கோப்பர்கள். வியாபகம் அசமயே சமேத்ய ராதாம் திருட்டம் உபகூஹ்ய நிரீக்ஷ்ய வீதகேதாம் பிரமுதித ஹிருதய புரம் பிரயாதஹ பவனபுரேஸ்வர பாஹி மாம் கதேப்யஹ. அப்போ திரும்பி புறப்படுற சமயம் வர்றது. அப்போ ராதையை அணுகி இறுகி தழுவிக்கிறார். ராதாம் திருட்டம் உபகூஹ்ய நிரீக்ஷ்ய. அப்படி ராதைக்கிட்ட தழுவிண்டு அதனால் அவளுடைய பிரிவாற்றாமையை நீங்கிறத பார்த்துட்டு கழிச்ச உள்ளத்தோட துவாரகாபுரிக்கு திரும்புகிறார் சுவாமி. குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட பவனபுரேஸ்வரா பாஹிமாம் கதேப்பியக, என்ன நீ வியாதியிலேருந்து காப்பாற்றும்னு வேண்டிக்கிறார். இதோட நம்ம 84 தசகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ ராதா ரமண முகுந்த முராரே நமஹா.